இன்றைக்கு நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பைபிளாக குரானாக இருப்பது எதுவென்று சொன்னால் நமக்கான அண்ணல் அம்பேத்கர் கொடுத்து சென்ற இந்த அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாகத்தான் 8ஆம் தேதி மிகப்பெரிய தீர்ப்பு வந்துச்சு. ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, நாட்டை ஆளுபவருக்கு அதிகாரம் என்கின்ற அந்த தீர்ப்பை பெற்றுத் தந்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனால நான் பல நேரங்களில் சொல்லும்போது கூட இந்த தீர்ப்பு எப்படி இருக்குது என்று சொன்னால், ஆளுநருக்கு பெரிய ஒரு நடிகர் இருக்கார் அஜித் குமார்னு, அவர் படத்துல வர ஒரு செய்தி மாதிரி தான் இந்த தீர்ப்பே வந்துச்சு. கை இருக்கு, கால் இருக்கு, மூக்கு இருக்கு, முழு இருக்கான உயிர் மட்டும் இருக்காது டன்னியே உட்கார வச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை இன்னைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், இது நமக்கான மாண்பமையாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை நம்ம நாடி செல்வோம். நீதிமன்றத்துக்கு நம்ம போறோம்னா சும்மா போல கையில இந்த வெப்பனை நம்ம எடுத்துட்டு போறோம். நம்ம இந்த வெப்பன் இருந்துச்சுன்னா எவ்வளவு பிற்போக்குவாதிகளாக இருந்தாலும் சரி, அவளை சுற்றி வீழ்த்திட முடியும் என்ற வெப்பன் இந்த வெப்பன். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் இந்த மனுஷன் உழைச்சிருக்காரு அந்த அம்பேத்கர். சும்மாலாம் இல்ல, 18 மணி நேரம் உழைச்சு இந்த நாட்டு மக்களுக்கு நான் திருப்பி செலுத்த வேண்டிய கடன் என்று அவர் எழுதியிருக்கிறார் இந்த கான்ஸ்டிடியூஷன். மறந்துடக்கூடாது.